புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் குற்ற சம்பவங்களை தடுப்பதற்கு இரவு ரோந்து பணி தீவிரப்படுத்தப்பட்டது. இரவு ரோந்து பணியில் ஈடுபட்ட வில்லியனூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் திருமுருகன் பத்துக்கண்ணு வழியாக சென்ற லாரியை பரிசோதனை செய்வதற்காக நிறுத்தியுள்ளார். ஆனால் காவல்துறையை கண்டதும் லாரியின் ஓட்டுநர் பக்கிரிபாளையத்தை சேர்ந்த சேகரன் மகன் தியாகராஜன் மிக அதிவேகத்துடன் லாரியை ஓட்டி சென்றதால் சந்தேகமடைந்த காவலர்கள் லாரியை துரத்தி சென்று மடக்கி பிடித்தனர். காவல்துறை பிடியில் சிக்கிய லாரி ஓட்டுநரை விசாரித்ததில் தமிழக பகுதியான பக்கிரிபாளையம் பகுதிக்குட்பட்ட சங்கரபரணி ஆற்றங்கரையோரம் சட்டத்திற்கு புறம்பாக ஆற்று மணலை ஏற்றி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன் மேற்பார்வையில் திருட்டு மணலை ஏற்றி சென்ற லாரியை பறிமுதல் செய்ததைத் தொடர்ந்து லாரியின் ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் லாரியின் உரிமையாளர் பக்கிரிபாளையத்தை சேர்ந்த சேகர் மீது வழக்கு பதிந்து தலைமறைவான லாரியின் உரிமையாளரை வில்லியனூர் போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட லாரியின் 4 யூனிட் கொள்ளளவு கொண்ட மணலின் மதிப்பு சுமார் 50,000க்கும் விற்பனை செய்வதாகவும் பிடிபட்ட திருட்டு மணல் புதுச்சேரி பகுதிக்கு எடுத்து சென்றதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது.